கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிறந்த நாளை காண்கிற உங்களை விசேஷத்தனமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். திருமண நாளை காண்கிற உங்களையும் கர்த்தர் விசேஷத்தவனமாய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் மேன்மைப்படுத்தப் போகிறார். யாராவது துக்கத்தோடு இருப்பீங்கன்னா அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். பயம் விலகும். அதிசயம் நடக்கும். ஏசப்பா அதிசயம் செய்வார். இந்த ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகவும் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகவும் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த ஜீவவார்த்தையின் தலைப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பெட்டி இருந்த வீட்டில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய பிரசனம் எந்த வீட்டில் இருக்குதோ, எந்த குடும்பத்தில் இருக்குதோ அங்கே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். அப்படின்னா விவசாயம் பண்ணினா அதில் ஆசீர்வாதம், மிருகஜீவன்களை வளர்த்தா அதில் ஆசீர்வாதம், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், பிள்ளைகள் படிப்பில் ஆசீர்வாதம், இன்னும் வேலையில் ஆசீர்வாதம், வியாபாரத்தில் ஆசீர்வாதம், ஊழியத்தில் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும். நீங்கள் உபாகமம் 28 அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா 1 முதல் 14 வசனத்துக்கு உள்ள நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றையும். அதாவது மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், பிள்ளைகள், மாப்பு செய்கிற தொட்டி, இன்னும் நாம் போகிற வழியில் வருகிற வழியில் இன்னும் நம்ம கைட்டு செய்கிற வேலை, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். அதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறார். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய ஒரு கிருபை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் செழிப்பும் மேன்மை உண்டாகும். அது 26 அதிகாரத்தில் ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தவொடனே அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மை உண்டாகுது. ஒரே வருஷத்தில் 100 மடங்கு பலன். அவன் வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனாய் மாறினான். ஆம், உங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி இருந்த அந்த வீடு எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. உங்கள் வீட்டில் ஆண்டோடைய பிரசன்னம் இறங்கி வர அனுமதி கொடுங்க. ஏசப்பா அந்த உலாவட்டும். வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கட்டும், தனி ஜபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, கர்த்தரையே மைமைப்படுத்துங்க. உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். சமுதாயத்தில் உன்னதமான உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறீங்கள் அன்பு தகப்பன். உடைய வார்த்தையின்படியே நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்திங்க. உடைய நாமம் உயரட்டும். யாராவது வியாதி படுக்கையில் இருப்பாங்கன்னா எழும்பி நடக்க ஆரம்பிக்கட்டும். இந்த நேரத்தில் ஏதாவது குடும்பத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாங்கன்னா கண்ணீர் துடைக்கப்படட்டும். பயந்து இருப்பாங்கன்னா பயம் விலகட்டும். வழக்குகளில் அவருடைய பிள்ளைகள் சிக்குண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமலும் நியாயம் கிடைக்காமலும் கலங்குவாங்கன்னா வழக்கில் ஒரு முடிவு வரட்டும். அதிலிருந்து வெளியே வரட்டும். வழக்கு முடிவுக்கு வரட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்கட்டும். திருமண தடைகள் விலகட்டும். கற்பத்தின் கனி கிடைக்கட்டும். வேலை கிடைக்கட்டும். அதிசயங்களை செய்யும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.